ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா PSV PRV இந்த ரெண்டுக்கும் இடையில் என்ன டிஃப்ரென்ஸுங்களை தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்முடைய வியூவர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார் அதோடைய டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். PSV PRV PSVன்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சேஃப்டி வால், PRVன்னு சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ரிலீஃப் வால். இந்த ரெண்டு வால்வுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டிக்காக வேண்டி தான் வச்சுருப்பாங்க. ஒரு சிஸ்டத்தில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகும் போது அந்த ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த PRV PSVங்கிற வால்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? இதில் PSV PRV மெயினாக எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம். PSVன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீம் சர்வீஸு, அதே மாதிரி ஏர் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா PSV வந்து யூஸ் பண்ணுவாங்க. PRV வந்து சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்யூட் சர்வீசஸில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த PSVயில் வந்து ப்ரெஷர் செட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கலாக செட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த ப்ரெஷரை ரீச் ஆன உடனே அது வந்து சடனாக ஓப்பன் ஆகும். சடன் ஓப்பன் சொல்லும்போது என்னென்னா ஃபுல் ப்ரெஷரில் ஃபுல் ஓப்பனிங் ஆயிரும். ஃபுல் ஓப்பன் ஆகும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷரை வந்து ட்ராப் பண்ணிடும். ட்ராப் பண்ணும்போது சடனாக வந்து ப்ரெஷர் ட்ராப் ஆகும். அதுக்கப்புறம் அதோடைய செட் பாயிண்ட்டை விட கம்மியாகும்போது வால் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? PRVன்னு சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் லிமிட் வந்து செட் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ரெஷர் லிமிட் செட் ஆன உடனே வால் வந்து ஓப்பன் ஆகும். வால்வ் ஓப்பன் ஆகிட்டு இதில் வரக்கூடிய ஃப்ளோ வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக வெளியே போயிட்டே இருக்கும். PSV மாதிரி சடன் ஓப்பன் சடன் க்ளோஸ் இருக்காது. இது வந்து நிறைய இடத்துல வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் லைனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. PSV வந்து மேக்ஸிமம் வந்து வென்ட் டு அட்மாஸ்பியராக இருக்கும். PRV வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் லைனில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஆயில் சர்க்யூட்லலாம் பார்த்திங்கன்னா PRV வந்து கொடுப்பாங்க. இந்த PRV வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரை ரீச் ஆன உடனே அந்த வால் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு அதுலேருந்து ஃப்ளோ வந்து போயிட்டே இருக்கும். எப்போ அந்த ப்ரெஷர் வந்து டவுன் ஆகுதோ அந்த டைம் அந்த சிஸ்டம் வந்து அந்த சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா? இதுதான் மெயினான டிஃப்ரெண்ட்டு. இந்த ரெண்டுமே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலாக தான் இருக்கும். ஏன்னா இதில் வந்து ரெண்டுலேயுமே வந்து ஸ்ப்ரிங் லோடரில் தான் நம்ம வந்து செட் பண்ணுவோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம PRVலையும் வந்து ஸ்ப்ரிங் லோடர்லாம் செட் பண்ணுவோம். ஸ்ப்ரிங் லோடரில் செட் பண்ணுறதுனால ப்ரெஷரை ரீச் ஆகும்போது ஓப்பன் ஆகும். அந்த ப்ரெஷரை வந்து கம்மியாகும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிக்கும். ஓகேங்களா? மூணாவது வந்து பார்த்திங்கன்னா PSV வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் PRVயை வந்து மேனுவலாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக உங்களுக்கு வந்து PSV PRVயோட டிஃப்ரென்ஸு. PSV வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீம் சர்வீஸ்லேயும் ஏர் சர்வீஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. PRV வந்து பார்த்திங்கன்னா லிக்யூட் சர்வீஸில் யூஸ் பண்ணுவாங்க. PRV வந்து நிறைய நேரத்தில் உங்களுக்கு வந்து PSVயாகவும் யூஸ் ஆகுது. PSV PRV இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட்டு ஆட்டோ க்ளோஸு. ரெண்டாவது சடன் ஓப்பன் சடன் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு PSV உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ளோ வந்து கொடுத்துட்டு க்ளோஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா PRV. PSV வந்து வென்ட் டு அட்மாஸ்பியரு. PRV வந்து பார்த்திங்கன்னா வென்ட் டு அட்மாஸ்பியரும் இருக்குது, ப்ராசஸ் லைன்லேயும் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் டிசைன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் லைனில் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்சேஞ்சர்லேருந்து வரும்போது அதோடைய வெண்ட் லைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா PRV இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா வென்ட் டு அட்மாஸ்பியரில் இருக்கும். மற்றபடி ஆயிலிங் சர்க்யூட்டு அப்புறம் வேறு கூலிங் வாட்டர் சர்க்யூட்டு இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சடன் ப்ரெஷரை வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த வால் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிட்டு அடுத்த சர்க்யூட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஓகேங்களா? இதுதான் PSV PRVக்குள்ளே மெயினான டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இது வந்து எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது போக வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்முடைய வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.